டைஜஷன் எப்பவுமே ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மவுத்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வாயில இருந்து டைஜஷன் ஆரம்பிக்குது. அதாவது நம்ம சாப்பிடுற சாப்பாடு நல்லா மென்னு உமிழ்நீரோட முழுங்கணும்னு சொல்லுவாங்க. நல்லா சூ பண்ணி மென்னு சாப்பிடும் போது அந்த உமிழ்நீர் வந்து நம்ம டைஜஷனுக்கு உதவுது. அதான் நம்ம நல்லா மென்னு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. ஜீரண ப்ராசஸே ரொம்ப பெருசான ப்ராசஸ். 3 இருந்து 4 ஹவர் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கிறதுக்கு ஆகும். ஸோ நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வயிற்றுக்குள்ள போன உடனே அதை வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அமிலம் வந்து வரும். ஸோ அந்த சாப்பாடு எல்லாமே டைஜஸ்ட் பண்றதுக்காக. ஸோ இந்த அமிலம் வந்து நம்ம அதிகமா சாப்பிடுவோம், அதிகமா சுரக்கும். இதனால நமக்கு ஆசிட் ரிஃப்ளக்ஸ், கேஸ்ட்ரைட்டிஸ், சோ அசிடிட்டி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும். வேற என்னென்ன ரீசன்னால நமக்கு அஜீரண கோளாறு வருது? நம்ம அளவு தெரியாம நம்ம அதிகமா சாப்பிடும்போது அஜீரண கோளாறு வருது. நம்ம உடம்புக்கு எந்தவித மூவ்மெண்ட்ஸுமே கொடுக்காம இருக்கும் போது அஜீரண கோளாறு வருது. ரொம்ப லேட் நைட் டின்னர், நம்ம முன்ன சொன்னது போல ஒரு உணவு வந்து செரிமானம் பண்ண 3 இருந்து 4 மணி நேரம் எடுத்துக்கும். அப்ப நம்ம வந்து ரொம்ப லேட் நைட்ல வந்து நம்ம சாப்பிட்டு படுக்கும் போது நம்ம அஜீரண கோளாறு ஏற்படும். அது இல்லாம தூக்கம் சரியில்லாகும் போது நமக்கு அஜீரண கோளாறு ஏற்படும். பொதுவாவே நம்ம வயிற்றுக்கும் நம்ம கட்டுக்கும் நம்ம பிரெயினுக்கும் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க.